யாரோட வாழ்க்கையிலும் அழிவும், காயமும் சீக்கிரமா உடனே வர்றதில்ல. வேதத்துல ஒரு வசனம் இருக்குதுங்க. தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அப்படின்னு. அதாவது ஆண்டவரை விட்டு வழி விலகி போற ஆட்கள குறித்து இங்க எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவங்களோட வாழ்க்கையில நாசம், சேதம், மரணம் வருது. வேதம் சொல்லுது. இது திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில வருதான்னா கிடையாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இப்போ அடிக்கடி அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளுதல். யாரோ ஒருத்தங்க மூலமா ஆண்டவர் எச்சரிப்பு குடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா, அவங்க அத ஏற்றுக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, அடிக்கடி கடிந்து கொள்ளுதல், சிட்சை வந்து கூட, அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, அவங்க நெனைப்பாங்க, "நான் சுகமா தான் இருக்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கிறேன்." அப்படின்னு அவங்க நெனைக்கிற நேரத்துல, திடீர்னு அவங்க காயப்படுவாங்க. திடீர்னு ஆண்டவரோட அம்பு அவங்க மேல வரும். திடீர்னு அவங்க விழுவாங்க. மரணத்த சந்திப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்களும் நானும் போறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்ல. உங்களோட வாழ்க்கையில யாரோ மூலமா ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு எச்சரிப்பு வரும்போது, உடனே கீழ்ப்படிந்து மனம் திரும்பிடுங்க.